أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلى سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت ربي زدني علما ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படியே செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசீ செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான ஜும்மா வேளையிலே நம் அனைவரும் இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிழ்ந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தாலா உலகத்துல மனிதனை அவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் படைச்சான். இன்னும் தூய்மையான உள்ளம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தூய்மையான உள்ள பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்துல வெற்றி பெற்றாங்க என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்லியிருக்கிறான். தூய்மையான உள்ளம் அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சரியா வாழ்றோம், நம்ம தொழுகிறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம், இது மட்டும் தூய்மையான உள்ளம் கிடையாது. பிறர் மீது நல்ல எண்ணம் கொள்ளலும். பிறர் பாவம் செஞ்சா அந்த பாவத்தை வெளிப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு அந்த குறைய மற்றவங்கள்ட்ட பரப்பாம மறைச்சி மறந்து மன்னிச்சு வாழலும். அதுதான் தூய்மையான உள்ளம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தூய்மையான கலப்படம் இல்லாம உள்ளமா உலகத்தை வாழ்றாங்களோ அவங்க வெற்றி பெற்றாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். தூய்மையான உள்ளத்துக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா இதுதான். நம்ம சரியா இருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, மற்றவங்க தவற நம்ம வெளிப்படுத்தாம இருக்கலாம். அவங்க தவறு பண்ணிட்டாங்க, அவங்க வட்டி வாங்கிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அடிக்கடி அந்த வீட்டு பக்கம் போறாங்க, பொய் சொல்றாங்க, ஹராமான வியாபாரம் செய்யறாங்க, அதை நம்ம மற்றவங்களை வெளிப்படுத்தாம நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட நேரா போய் சொல்லி திருத்தணும். நமக்கு தைரியம் இருந்தா போய் சொல்லி திருத்தணும், அப்படி பண்ணக்கூடாது, தப்புங்க அப்படின்னு. அப்படி முடியலையா நம்ம அமைதியா போயிடணும். அதை விட்டுட்டு அவன் அப்படி பண்றான், அவன் பண்றது தப்பு, அவன் பண்றது சரியில்லை, அவனா நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்ல போறான்னு தெரியல, பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறான், ஹராமல வாழ்றான், அவனுக்கு கடைசி நேரம் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பேசுறது மிகப்பெரிய தவறு. நம்ம நல்லா இருந்தாலும் மற்றவங்க எப்படி இருக்காங்க பார்க்க ஆராய்ச்சி செய்யறது வேலை கிடையாது. அதில் அதை தான் சொன்னா ஃபலா ஜஸ்ஸஸு. நீங்க ஒண்ணு சிஐடி கிடையாது, நீங்க துருவி ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாது. நம்ம மலக்கும் இல்லை, நபியும் கிடையாது, அல்லாவுடைய ஒரு சாதாரண அடிமை தான் நம்ம அல்லாவா நம்பிக்கை மலக்கோ அல்லது சிஐடியோ நம்ம கிடையாது. ஃபலா ஜஸ்ஸஸு. துருவி ஆராயதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். மற்றவங்க பண்ற தவற மறைக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு மன்னிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அதை பரப்பாம வாழ்க்கிறோம். அதுதான் தூய்மையான உள்ளம். அதிகமா வணக்கம் செய்யறது, அதிகமா இபாதத் செய்யறது, இது மட்டும் நல்ல தூய்மையான உள்ளம் கிடையாது. ஆக கெட்ட பழக்கம் சொன்னா மற்றவங்க பண்ற தவற பரப்புதுதான் ஆக கெட்ட குணம். அதுதான் நம்ம பாவத்தை முழுசா அழிச்சிடும். அந்த குணம் நம்ம நிறைய நன்மை செஞ்சிருப்போம், ஆனா மற்றவங்க பாவத்தை நம்ம வெளிப்படுத்தணும் சொன்னா நம்ம பாவத்தை டோட்டலா அழிச்சு அந்த பாவத்தை நம்மள செய்ய வைக்காம அல்லாஹ் மௌத்தை கொடுக்க மாட்டான். அல்லாமா இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்த சொல்றதுக்கு நான் கொஞ்சம் தயங்க தான் செய்யறேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய
நிலைமை இந்த டாபிக் ஏற்ற மாதிரி வருது. அதனால நான் சொல்றேன். அல்லாம இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, சொல்றாங்க மக்கள்கிட்ட உள்ள அதிகமான குணம் எது தெரியுமா? மக்கள்கிட்ட இந்த காலத்து மக்கள்ல உள்ள அதிகமான குணம் எதுன்னு சொன்னா பன்றியின் குணத்தை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா பன்றி இருக்கு இல்லையா, அது நல்லதெல்லாம் விட்டுடும், எங்கெல்லாம் அசிங்கம் இருக்குதோ தேடி தேடி போய் சாப்பிடும். அந்த மாதிரி மக்கள்கிட்ட நிறைய நல்லது இருக்கும், அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். ஏதாவது சின்ன தவறு பண்ணா போதும் உடனே அதை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றது, அவனை பத்தி தெரியுமா, அவன் நைட் என்ன பண்ண தெரியுமா, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் எங்க போனா தெரியுமா, எப்படி சம்பாதிச்சான் தெரியுமா, அந்த கெட்டதை ஊர் ஃபுல்லா பரப்புது. இதுதான் பன்றியோட குணம் என்பதாக அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டாங்க. அவன்கிட்ட நல்ல விஷயம் நிறைய இருக்கும், நிறைய தொழுவான், நிறைய ஜகாத்து கொடுத்திருப்பான், தான தர்மம் செஞ்சிருப்பான், நல்ல விஷயத்த சொல்லியிருப்பான், நிறைய பேர் உதவி இருப்பான், அதை நம்ம வெளிப்படுத்தவே மாட்டோம். ஆனா கெட்டது ஒண்ணு பண்ணிட்டான்னு சொன்னா எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அப்படியே ஊர் ஃபுல்லா பரப்பி அவனை கெட்ட பேரை, அவனை கெட்ட நாவை முத்திரை கொடுத்து வச்சிருது. இதுதான் அந்த குணம் என்பதாக அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ்வோட குணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இன்னல்லாஹ சித்திரோன், அல்லாஹ் மறைக்க கூடாது. இன்னும் சொல்றான் அல்லாஹ் யுஹிப்பு சித்திர, அவன் மறைக்கிறத விரும்புறான். பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறான், அல்லாஹ் எவ்வளவு பேர் பாவத்தை அல்லாஹ் மறைச்சிருக்கிறான், வெளிப்படுத்ததே கிடையாது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு நபரை கொண்டு வர நிறுத்துறாங்க மக்கள். உமரே அமீர் முஃமினீன் இவர் திருடிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு. கையை வெட்டலும், சரி சட்ட பிரகாரம் யார் திருடினாங்களோ அவன் கையை வெட்டலும். அப்ப உமர் ரலியல்லாஹு கையை வெட்ட ஆணை கொடுக்குறாங்க. அப்ப அந்த திருடன் சொல்றான், உமரே என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாதனமா திருடிட்டேன், இதுதான் என் திருட்டு, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. எல்லாம் சொல்ற தவறு, எல்லாம் சொல்ற விஷயம் தானே, தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம தடவை பண்ணிட்டு சொல்றாங்களே, அதே மாதிரி அந்த திருடன் சொன்னான், நான் தடவையா தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ பொய் சொல்ற, கதபத்தை நீ பொய் சொல்ற, நீ தடவை திருடல, நீ நிறைய தடவை திருடி இருக்கிற, அதனால அவன் கையை வெட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருடன் சொல்றானா, என்ன உமர் உங்களுக்கு என்ன மறைவான ஞானம் எல்லாம் கொடுத்துருக்கிறானா, நான் தடவைன்னு சொல்றேன், நீங்க பல தடவை சொல்றீங்களே அப்படின்னு அந்த திருடன் கேட்கறான். அப்போ உமர் என்ன சொல்றாங்க, இல்லப்பா நீ தடவை திருடி இருந்தா அல்லாஹ் அவனை காமிச்சு கொடுக்கவே மாட்டான், அல்லாஹ் அவனை உன் குற்றத்தை வெளிப்படுத்திருக்க மாட்டான், அல்லாஹ் மறைச்சிருப்பான், அல்லாஹ் மறைக்கிறதா விரும்புறான். நீ நிறைய தடவை திருடினால்தான் நீ திருடனா அகப்பட்டுட்ட, சபையில கூட நிறுத்தப்பட்டாங்க, உனக்கு கை வெட்டக்கூடிய தண்டனை நிறைய திருடினாதான் இந்த தண்டனை உனக்கு நிரூபிக்கப்படுது என்பதாக சொல்லி கையை தொழிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு அந்த கூட்டத்துல இருந்த அலி ரலியல்லாஹு கூட்டத்தை ஒருத்தரா இருக்காங்க. இதை பார்த்துட்டு உமர் இப்படி சொல்றாங்களே, இவன் நிறைய தடவை திருடி இருக்கான உமர் சொல்ல, ஆனா இந்த நபர் நான் ஒரு தடவை திருடிக்க சொல்றாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி அந்த திருடனுடைய கை வெட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா போய் அலி ரலியல்லாஹு வீட்டுல போய் கேட்கறாங்க, ஏன்பா உன் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு, உன் கையை வெட்டிட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில கேட்கறேன், தனியா கேட்கறேன், யாரும் இல்ல, நான் கேட்கறேன், உண்மையை சொல்லு, நீ தடவையா திருடினியா இல்ல ஏற்கனவே நிறைய திருடி இருக்கிறியா அப்படின்னு அலி ரலியல்லாஹு கேட்கறாங்க. அப்ப அந்த நபர் சொல்றாராம், இல்ல நான் 21 தடவை திருடி இருக்கிறேன், இது 21வது திருட்டு, இப்பதான் மாட்டிக்கிட்டேன், 20 தடவை நான் மாட்டல தப்பிச்சுக்கிட்டேன், எப்படியா சாமாத்தியமா தப்பிச்சுக்கிட்டேன், 21வது திருடும் போது நான் மாட்டிக்கிட்டேன் என்பதாக அந்த நபர் சொல்லும் போது சதக்கத்தை உமர் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் உண்மையே சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா விஷயம் புரியுதா? 20 தடவை திருடி இருக்கிறாரு, அல்லாஹ் மறைச்சு விட்டுட்டான். இதுக்கப்புறம் திருந்த வாய்ப்புக்காக தான் அல்லாஹ் தஆலா 21 தடவை திருட்டு அல்லாஹ் மாட்டி கொடுத்துட்டான். அல்லாஹ் தவற மன்னிக்கிறான், மறைக்கிறான். ஹதீஸ்ல அப்படியே வருது, ஒருத்த நபர் நைட்ல தப்பு செய்யறாரு, அத காலையில இருந்து சொல்றாராம், ஹதீஸ்ல அப்படியே வருது, நண்பா தெரியுமா நேற்று நைட்டு நான் அந்த வீட்டுல கை வச்சிட்டேன், அந்த வீட்டுல நான் திருடிட்டேன் அப்படின்னு வெளிப்படையா அந்த தவறு வெளியே சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான்னா, நான் ஒண்ணு இரவு அப்படின்ற ஒரு திரையை போட்டு மறைச்சிருந்தேன், நீ அந்த தவறை நீ வெளிப்படுத்திட்டே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ் மறைக்கிறத மன்னிக்கிறத விரும்புறான். நம்மளும் அந்த குணம் நமக்கும் வரணும். அல்லாஹ்வும் அதுதான் விரும்புறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் விரும்புறாங்க. ஏன் மார்க்க சட்டமே அதுதான் நான் சொல்லுது. ஒரு நபர் ஜினா பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ணிட்டாரு, ஒரு பெண்ணு கூட தவறான முறையில் ஒண்ணு சென்றான்னு சொன்னா சரிய சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த விபச்சாரம் பண்ண நபர் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 4 நபர் வேண்டுமா? ஒருத்தர் சொன்னா போதாது, ஏங்க இவர் அந்த வீட்டுக்குள்ள போனாருங்க, இவர் தப்பு பண்ணாருங்க அப்படின்னு நான் ஒருத்தர் சொன்னா சரிய சட்டம் ஏத்துக்காது. 4 பேர் சொல்லணும், இவர் போனாரு, இவர் தப்பு பண்ணாரு. இன்னும் தெளிவா சரி தெளிவா சொல்லுது. கொஞ்சம் அது அருகுறுப்பா இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்றேன். சுர்மா குப்பிக்குள்ள சுர்மா உள்ள போகுது இல்லையா, அந்த மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்ததை நீங்க பாத்தீங்களான்னு சரிய சட்டம் கேட்கும். 4 பேர் அந்த சட்டத்தை சொல்லும், இவர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொன்னாதான் இவருக்கு சரிய சட்டம் தண்டனை கொடுக்கும் என்பதாக மார்க்க சட்டம் சொல்லுது. ஏன் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான்? உமர் என்ன சொல்றாங்க, எப்படியாவது இவன் தவறு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கதான் அல்லாஹ் 4 பேர் வச்சிருக்கிறான். எப்படியும் 4 பேர் தவற பார்க்க போது கிடையாது, ஒருத்தர் 2 பேர் பார்ப்போங்க, அது சரி இருக்காது, சின்ன குழந்தையா இருப்பாங்க, அல்லது அந்த சாட்சி சொல்லக்கூடிய நபர் தகுதி இல்லாம இருப்பாரு. அதனால அல்லாஹ் தஆலா ஏன் திரும்ப உமரே சொல்றாங்க, அல்லாஹ் வச்சது காரணம் தெரியுமா? 4 பேரு
தவறு எப்படியாவது இவன் மன்னிச்சிடணும், மறந்துடணும், தௌபா செஞ்சிருவாரு. அதுக்காக தான் சரிய சட்டத்திலே ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொன்னா 4 நபர் வேண்டும் என்பதாக சரிய சட்டம் வச்சிருக்குது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அதை தான் சொல்றாங்க. நரகத்துல பாவம் பண்ணாலும் நரகத்துக்கு போயிடுவான், தப்பு பண்ண நல்லது பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நரகத்துல இருந்து கடைசி நபர் அவர் தான். அதுக்கும் நரகமே கிடையாது. அந்த கடைசி நபர் நரகத்தை நல்லா வெளியே கொண்டு வருவான். கொண்டு வந்து நரகத்தை சுத்தமா மூடிடுவான். அதுக்கும் நரகத்தை யாருமே போக முடியாது. கடைசி உலகம் அழிஞ்சு கடைசி நபர் நரகத்தை வெளியில கொண்டு வந்து அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கொண்டு வந்து வெளியில கொண்டு வருவான். கொண்டு வந்த பேர் நரகத்தை டோட்டலா மூடிடுவான். அதுக்கும் நரகத்தை யாரும் போகவே முடியாது. அப்போ அந்த நபரை கூட்ட மலக்குமாறு சொல்லுவானா, அல்லாஹ் அந்த நபரை கூட்டும் அப்படின்னு. கூட்டு வந்த உடனே அல்லாஹ்ல சொல்லி மலக்கிட்ட ஆணை இடுவானா, அந்த நரகத்துல கடைசி நபர் வந்த உடனே அவன் செஞ்ச சின்ன சின்ன பாவத்தெல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் கட்டளையிட்டு அனுப்புவான். அந்த நபரை கூப்பிட்டு இந்த பாவம் செஞ்சியா, இந்த பாவம் சின்ன சின்ன பாவமா எல்லாம் கேட்பான். செஞ்சியான்னு அந்த நபர் நினைப்பாராம், என்னடா நமக்கு நரகம் தீர்ப்பாகி போச்சு, நரகம் திருப்பி எல்லாம் வெளியே கொண்டு வந்தான், தப்பிச்சுன்னு பார்த்தா திரும்ப எல்லாம் கேள்விக்கு எனக்கு தொடங்கிட்டானே, திரும்ப தொடங்கி இன்னும் பெரிய தண்டனை கொடுத்தோன்னு பயந்து நடுங்கி போய் நிற்பாராம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, மலக்குகளே அவ செஞ்ச சின்ன பாவத்தை ஃபுல்லா நன்மையா மாத்திடுங்க அப்படின்னு நல்லா கட்டளையிட்டுருவான். உடனே மலக்கு சொல்றான், நீ செஞ்ச இந்த பாவம் எல்லாம் செஞ்ச பத்தி சின்ன சின்ன பாவம் அல்லாஹ் எல்லாத்தையும் நன்மையை மாத்திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நடுங்கி போயிருந்த அந்த நபர் சந்தோஷமா துள்ளி குதிச்சு சொல்லுவாராம், மலக்குகளே இன்னும் நான் பெரிய பெரிய பாவம் செஞ்சேன், அதெல்லாம் நீங்க பாக்கலையா, அதெல்லாம் நீங்க அல்லாஹ் உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்பாராம். எப்படி சின்ன சின்ன பாவத்தை செஞ்சு அவர் பயந்து போய் நடுங்கி இருந்த அவரு கேட்பாராம். ஹதீஸ்ல வந்து சஹீஹான ஹதீஸ். அந்த நபர் கேட்பாராம், நான் சின்ன பாவத்தை மட்டுமே சொல்றீங்களே, பெரிய பெரிய பாவம் நான் செஞ்சேன், அதனே விட்டுட்டீங்க, அதையும் பட்டியல போட்டு அதையும் நன்மையா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அல்லாஹ் தஆலா இது சொல்லி ஸல்லல்லாஹு சிரிக்கிறாங்களா. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க சஹாபாக்கள். அப்ப ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களாம், நான் சிரிக்கல, அல்லாஹ் இந்த நபரோட செயலை பார்த்து அல்லாஹ் சிரிச்சா நானும் சிரிக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட சித்திர் மறைக்கக்கூடிய வந்த பேர் தான் அல்லாஹ். எல்லா பார்த்து அல்லாஹ் மன்னிச்சிருவான். சின்ன சின்ன பாவத்தெல்லாம் மன்னிச்சு அல்லாஹ் தஆலா அவர் சொர்க்கவாதி ஆகிடும். கடைசியா சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, அந்த நபரை இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்துல போடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்தை போட்டு சொர்க்கம் மூடப்பட்டுடும். டோட்டலா நரகமும் மூடப்பட்டு போயிடும், சொர்க்கம் மூடப்படும். நரகத்துல வந்த கடைசி நபர் அவர் தான், சொர்க்கத்துக்கு உள்ள போற கடைசி நபரும் அவர் தான். சொர்க்கத்துக்குள்ள அவர் போனா அல்ல சொர்க்கத்தை டோட்டலா முடிவான். நரகமும் ஃபுல் ஆயிடும், சொர்க்கமும் ஃபுல் ஆயிடும். இதுக்கப்புறம் நரகத்துல இருந்த கடைசி வரைக்கும் நரகம் தான், சொர்க்கத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும் சொர்க்கம் தான் என்பதாக ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்றாங்க. பழமொழி சொல்லுவாங்க, ஒயுபு நாசி துத்துவா வலா துருவா. மக்கள் பாவம் செஞ்சாங்க சொன்னா அதை சுருட்டி மறைக்க வேண்டும். எக்காந்து கொண்டு மக்கள் பாவத்தை பரப்பிடாதீங்க அப்படின்னு அரபியில பழமொழி சொல்லுவாங்க. அவங்க என்ன பாவம் செய்யணும் சரி, எவ்வளவு மறைக்க முடியுமோ எவ்வளவு மன்னிக்க முடியுமோ மறைச்சு மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, அதை மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறாங்க என்பதாக அரபியில சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொல்றாங்க. நான் ஜும்மால சொல்லியிருக்கேன். ஒரு நபர் வருவாரு, நபர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நாயகமே நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ஹத்து கொடுங்க. அந்த காலத்துல புண்ணியவான் அப்படிதான் வாழ்ந்தாங்க. நம்ம பாவம் செஞ்சா மாறிப்போம், தப்பிக்குதுன்னா வழி பார்ப்போம். ஆனா சஹாபாக்கள் அப்படிலாம் கிடையாது. ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா உடனே அதுக்குரிய என்ன பரிகாரம் உடனே ஸல்லல்லாஹு சொல்லிடுவாங்க, முறையிட்டுருவாங்க. நான் இவனை பாவம் செஞ்சு மன்னிச்சிடுங்க, அவங்களால இருக்க முடியாது, பாவம் செஞ்சுன்னு சொன்னா அவங்க நார்மலா அவங்க வாழவே முடியாது. அந்த சஹாபி வந்து சொல்றேன், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், ஹத் அடிங்க, எனக்கு தண்டனை கொடுங்க, சரிய சட்டம் தண்டனை கொடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு முகத்தை திருப்பி போயிடுவாங்க. திரும்ப சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அதை கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்காம ஸல்லல்லாஹு ஜமாத் தொழுகாம சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு தொழுகை நடத்துவாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே திரும்ப அந்த சஹாபி சொல்லுவார், நாயகமே நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், தண்டனை கொடுங்க கேட்ட உடனே ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களா, ஹல் சல்லைத மானா, தோழரே இப்ப என் கூட தொழுதிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா நான் இவனை தொழுது அப்படின்னு சொன்னேன்னு, அப்புறம் என்ன நீ தொழுதிங்க இல்லையா, எல்லாம் பாவத்தை மன்னிச்சுட்டான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய பாவம் இன்று வரைக்கும் ஹதீஸ்ல சொல்றாங்க. அவர் என்ன பாவம் செஞ்சு யாருக்குமே தெரியல. அவர் சொன்னது பெரிய பாவம் செஞ்சுட்ட, எனக்கு ஹத்து கொடுங்கன்னு சொன்ன அந்த சஹாபி இன்று வரைக்கும் அவர் என்ன பாவம் செஞ்சான்னு யாருக்குமே தெரியல. அல்லாஹ் மறைச்சுதான், அல்லாஹ் மன்னிச்சுதான், அந்த பாவத்தை மன்னிச்சுதான். அந்த ஒரு அல்லாஹ் ஸல்லல்லாஹு கூட இந்த தொழுதார பாத்தீங்களா, அந்த தொழுகின் காரணமா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான். அல்லாஹ் ஆயத்து இருக்கலாம், என்னல் ஹசன் இதுஹிபின சய்யாத் வகீம் வஸலா தரஃபு நஹர் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்து இருக்கலாம். பகல்ல இரவு நேரம் தொழுங்க, அந்த தொழுகின் மூலமாக உங்க நன்மைகள் மூலமாக பாவங்கள் அழிக்கப்படும் அப்படின்னு ஆயத்து அல்லாஹ் இறக்கிட்டான். அப்போ ஒரு சஹாபி மட்டும் கேட்கிற, நாயகமே இந்த ஆயத்து இந்த நபருக்கு மட்டும் சொந்தமா இல்ல எல்லாத்துக்கும் சொந்தமான்னு கேட்கறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவருக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, இந்த ஆயத் இவர் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பா கொடுத்துறான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால அல்லாஹ் தஆலா பாவத்தை மறைக்கிறதா விரும்புறான், வெளிப்படுத்துறது அல்லாஹ் விரும்பவே கிடையாது. சரிய சட்டம் அதுதான் சொல்லுது, அல்லாஹ்வோட குணமும் அதுதான், ஸல்லல்லாஹு அதுதான் விரும்புறாங்க. யார் பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடணும், மறந்துடணும். மாயின் ஒரு சஹாபி, மாயின் அப்படின்னு ஒரு சஹாபி விபச்சாரம் செஞ்சிருவாரு. உடனே அபூபக்கர்ட்ட போய் கேட்பாங்க, அபூபக்கரே நான் இனிமேல் தெரியாம விபச்சாரம் செஞ்சுட்டேன், என்ன பண்றதுன்னு. அப்ப அபூபக்கர் செய்திகள் சொல்லுவாங்களா, நீ தெரியாம செஞ்சுட்டப்பா, அல்லாஹ்ட்ட தனியா உட்காந்து தௌபா செஞ்சிரு, அல்லாஹ் மன்னிச்சிடுவா அப்படின்னு. இவருக்கு திருப்தி ஆகல. திரும்ப உமர்ட்ட போய் கேட்பாங்க, உமரே நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். உமர் அதே தான் சொல்லுவாங்க,
தெரியாம செஞ்சிருப்பா, பரவாயில்லப்பா, நீ தௌபா செஞ்சிரு. எப்படிப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா? நம்ம கிட்ட யாராவது வந்து இப்படி ஏதாவது பாவம் செஞ்சோம் நம்ம சும்மா இருப்போமா? அடுத்த செகண்ட் உடனே போன் போயிடும், உடனே வாட்ஸ்அப்ல இவர் இப்படி செஞ்சா தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க? நீ செஞ்சிட்டப்பா பாவம், பரவாயில்ல, அல்லாட்ட தனியா உட்காந்து அழுது தொழுது துவா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு சொல்லி அபூபக்கரும் அதே சொன்னாங்க, அதே மாதிரி உமரும் அதே சொன்னாங்க. இருந்தாலும் இவருக்கு சரியா நிலை கொள்ளல. திரும்ப போய் தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கிற, நண்பர் பேரு ஹஜ்ஜால் அப்படின்னு ஒரு நண்பர். அவர்கிட்ட கேட்டனே அவர் சொல்றாரா, நீ பயப்படாத, சரி சட்டம் என்ன தெரியுமா, 4 பேர் சாட்சி சொன்னாதான் உனக்கு தண்டனை கொடுப்பாங்க, நீ தைரியமா போய் சலாசன் போய் சொல்லிடு, நான் சலாசன் போய் சொல்லிடு. சலாசன் என்ன பண்ணுவாங்க, தண்டனை நிரூபிச்சா தண்டனை உன்னை மன்னிச்சிடுவாங்க, போய் சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த நபர் நேரா போற சலாசன் போய், நாயகமே நான் ஜினா செஞ்சுட்டேன், விபச்சாரம் செஞ்சு தண்டனை கொடுங்க அப்படின்னு. சலாசன் திரும்பி போயிட்டாங்க. திரும்ப சலாஸ் முன்னாடி போய் திரும்பி போய் சொல்றாரா, நாயகமே நான் பாவம் செஞ்சுட்டேன், தண்டனை கொடுங்கன்னு. திரும்ப திரும்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி 3 தடவை சலாசம் அவரை கண்டுக்காம போயிடுவாங்க. 4ஆவது தடவை திரும்ப வந்து, நாயகமே நான் ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு எதாவது தண்டனை கொடுங்க அப்படின்னு சஹாபி கேட்க, ஏன் சொன்னா அதிச சொல்றாங்க, அந்த நண்பரோட வழிகாட்டுதல்படி சொல்லிட்டாரு, இப்படி தண்டனை கொடுக்க மாட்டாங்க, உலகத்திலே மன்னிப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாரு. அப்ப சலாசம் வேற வழி இல்லாம இவர் என்ன முட்டாளா, திரும்ப வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள், நாயுமே இல்ல, இவர் தெளிவான ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன போதையில என்ன உளறாரா, மது குடிச்சிட்டாரா பாருங்க அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. துர்நாட்டம் வரல, நாயுமே தெளிவாதான் இருக்காருன்னு சொன்ன உடனே இவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. சரி சட்டம் வேற வழி இல்ல. சலாசம் முடிஞ்ச அளவுக்கு மறைக்க பார்த்தாங்க, மன்னிக்க பார்த்தாங்க, தவிர்க்க பார்த்தாங்க. அந்த சஹாபி மாயின்ற சஹாபி விடவே இல்லை, கடைசி வரைக்கும் போராடினாரு. அல்ல சரி சட்டத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். அல்லாஹ் சலாசம் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவரை மௌத்தா போயிட்டாரு. ஒரு நாளுக்கு அப்புறம் 2ஆவது நாள் அவருக்கு ஜனாசா தொழு வைக்கிறாங்க. அது சில காரணங்களுக்காக 2ஆவது ஜனாசா தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சு முடிச்ச பிறகுதான் தெரியுதா இவருக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்து இந்த ஹஜ்ஜால் அப்படின்னு நண்பர் தான். அவரை கூப்பிட்டு, நீ உன் நண்பருக்கு நல்லது பண்ணலப்பா, தப்பு பண்ணிட்டு, நீ உன் நண்பரை உன் ஆடை வச்சாச்சு மறைச்சிருக்க வேண்டாமா, ஏன் வெளிப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சலாசம் அவரை கண்டிக்கிறாங்க. ஏன் தவற வெளிப்படுத்தின, அல்லாவே மறைச்சு வச்சிருந்தா அவ தவிர, அவ தௌபாசம் அல்லா மன்னிச்சிருப்பான், நீ சபையில வந்து சொல்லி ஏன் அவரை வெளிப்படுத்தல என்பதாக சலாசம் கண்டிக்கிறாங்க. பின்பு சஹாபாக்கள் கேட்கிற, நாயகமே அவர் விபச்சாரம் புரிந்தார், அவருக்கு போய் நீ ஜனாசா தொழு வச்சிட்டீங்களே அப்படின்னு சலாசம் சொன்ன உடனே சலாசம் சொல்றாங்களா, இல்ல நண்பரே, இல்ல தோழர்களே, அவர் இப்போது சொர்க்க நதி நீந்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சலாசம் சொல்றாங்க. அவர் சொர்க்கவாதி என்பதாக சலாசம் சொல்றாங்க. ஏன் சொல்றான், இப்படி யார் பாவம் செஞ்சாலும் அதை மன்னிச்சுடணும், வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய குணமும் அதுதான், சலாசனுடைய குணமும் அதுதான், மார்க்க சட்டமும் அதுதான். அதே மாதிரிதான் ஜனாசா குளிப்பாட்டுறது, கஃபன் எடுத்து சில பேர் ஒதுங்கி போவாங்க, ஜனாசா மையத்து வந்தாலும் அது அந்த வீடு நான் போக மாட்டேன் அப்படின்னு. ஜனாசா குளிப்பாட்டது, கஃபன் இடுவது, இன்னும் நிறைய நன்மை இருக்கு. அதுல நிறைய நன்மை, அந்த நன்மையை பத்தி பேசிட்டே போலாம். ஜனாசா ஒருத்தர் குளிப்பாட்டுறாரு, ஜனாசா குளிப்பாட்டாரு, அப்ப சில கெட்ட அடையாளம் தெரியுது. உதாரணமாக மூஞ்சி கருப்பா மாறி போச்சு, முகம் மாறி போச்சு, ஏதாவது கெட்ட அடையாளம் தெரியுது, அதாவது பாவின்ற அடையாளம் அல்லாஹ் தஆலா உலகத்தை காட்டிடுவான். அப்படி கெட்ட அடையாளம் தெரிஞ்ச உடனே இதை வெளிப்படுத்தல. ஹதீஸ்ல வருது, மன் கஸ்ல மைத்தன் ஃபஅத்த ஃபீஹி அமானா, யார் மையத்தை குளிப்பாட்டாரு அவருடைய அமானத்தை நிறைவேற்றிட்டாரு, வலம் யுகுஷி அலிஹி மா யகூனு மின்ஹு இந்த தாலிக், அவர்கிட்ட இந்த கெட்ட அடையாளத்தை அல்லது வெறுக்கத்தக்க ஒரு அடையாளம் இருக்குது, அதை பார்த்துறாரு, குளிப்பாட்டுற பார்த்துட்டு அதை வெளிப்படுத்த சொன்னா, ஹரதமின் யோமி மின் துணுபிஹி யோமி வலதத்து உம்மு, அவர் எப்படிப்பட்ட தெரியுமா, ஒருத்தர் மையத்தை குளிப்பாட்ட அந்த மையத்துக்கு கெட்ட அறிகுறி இருக்குது, அதை வெளிப்படுத்தாம மறைச்சிட்டாரு, இது பாவம் கிடையாது. என்னங்க அவருக்கு என்ன தெரிஞ்சா, இல்லங்க நல்லா அருமையான முகம் பிரகாசமா ஜகஜோதியா இருந்துச்சு, நல்ல சொர்க்கவாதி தான் அப்படின்னு சொல்லி பொய்யே சொல்லிட்டாருன்னு சொன்னாலும் அது பொய் கிடையாது, மார்க்க சமயம் பொய் கிடையாது. இவர் அப்படி சொல்லிட்டான்னு சொன்னா, இவர் குளிப்பாட்டுல எவ்வளவு தெரியுமா நன்மை, தாயிட வைத்திருந்து பிறந்த குழந்தைக்கு என்ன நன்மை, எப்படி பரிசுத்தமா பியூரா சுத்தமா இருக்குமோ அந்த மாதிரி நன்மை எல்லாம் தந்துருவானா. நம்ம நினைக்கிறோம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய அமல்கள் இருக்குது, அது ஒரு அமல் தான் இது. மையத்துடைய கெட்ட அடையாளத்தை வெளிப்படுத்தாம யாரு இருக்கிறாங்களோ அவருடைய நன்மை எந்த அளவுக்கு சொன்னா, இவர் தாயில வைத்திருந்து பிறந்த குழந்தை எவ்வளவு பரிசுத்தமா இருக்குமோ அந்த மாதிரி பரிசுத்தமா அவர் ஆயிடுவார். டோட்டலா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும் ஹதீஸ்ல வருது. இன்னும் சொல்றாங்க, மன் கஸ்ல மையத்தன் ஃபகுன் அலைஹி கஃபரல்லாஹு அர்பைன கஸீரா, யார் மையத்தை குளிப்பாட்டும் போது அவர்கிட்ட இருந்து கெட்ட அடையாளத்தை யார் வெளிப்படுத்தலையோ அல்லாஹ் தஆலா 40 பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சறான். ஒருத்தர் குளிப்பாட்டாரு, குளிப்பாட்ட மையத்துக்கு ஏதாவது கெட்ட அறிகுறி இருக்குது, அதை குளிப்பாட்டுற வெளியில சொல்லாம தான் சொன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய 40 பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்பதாக சொல்றாங்க. ஹதீஸ்ல வருது. மௌத்தா போயிட்டாருன்னா நமக்கு அவர்கிட்ட பேச வேலையே கிடையாது. அவர் நாங்க மௌத்தா போயிட்டாருங்க, நல்லா வாழ்ந்தாரு, ஏதோ அல்ல மன்னிச்சிடணும், அதோட விட்டுடலாம். அல்ல அவர் அது அப்படி பண்ணாரு, கொஞ்சம் இந்த மாட்டம் ஆடினா, என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா, அவர் போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு நம்ம பேசவே கூடாது. அதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. அல்லாஹ் தஆலா ஸல்லா ஹதீஸ்ல தெரியுமா வருது, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னிக்கலாம், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, அவருடைய கெட்ட குணத்தை அவர் வாழ்ந்த போது செஞ்ச எல்லா பாவத்தையும் வெளிப்படுத்த கூடாது என்பதாக சொல்றாங்க ஹதீஸ்ல.
அவர் அல்லாஹ் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அதை விட சொல்லக்கூடாது. அதே மாதிரி யார் கஃன் ஏறுறாங்களோ, மையத்துக்கு யார் கஃன் ஏறுறாங்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு மறுமையில சுந்துஸ் என்னக்கூடிய பட்டு ஆடை அல்லாஹ் அவருக்கு அணிகிறான். யார் கஃன் கபூர்ல இறங்கி அவர் அடக்கம் செய்யறாரோ, இது சில பேர் முன் வரதே கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், கபூர்ல இறங்கிட்டாரு அவர்ல நான் கை வைக்க மாட்டேன், அவரெல்லாம் பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன், கஃன் செய்ய மாட்டேன், எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் கபூர் போயிட்டான்னு சொன்னா கபூர்ல யாரு வாங்கி அவர் அடக்கம் செய்யற மண்ணு தூக்கி போடுறாங்களோ அவருக்கு என்ன தேவை நன்மை கற்பனையா சொல்றாங்க. ஒருத்தர் வாடகை ஒரு வீட்டுல ஒருத்தர் வாடகை விடுறாரு, கியாமத் வரைக்கும் உங்க வீட்டுல ஒருத்தர் வாடகை இருந்தா நன்மை, அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவான். அவருக்கு நீங்க தங்க இடம் கொடுத்துட்டீங்க, கியாமத் வரைக்கும் கபூர்ல தங்க இடம் கொடுத்த நன்மை எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க ஹதீஸ்ல வருது. அதனால மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவரை பத்தி எந்த விஷயத்தையும் எந்த கெட்ட வெளியில சொல்லக்கூடாது. மறைச்சிடலும் மன்னிச்சு நல்லா வாழ்ந்தாருங்க, நல்லா போனாங்க, அவ்வளவுதான். அவர் தப்பே பண்ண வெளிப்படுத்தாதீங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் தஆலா மௌத்தா அடக்கம் செய்யுது, அவர் கண்ணை மூடுது, சும்மா இருது, அவருக்கு அத்தர் பூசுது, இதெல்லாம் நிறைய நன்மை எல்லாம் வச்சிருக்கான். பிரயாணத்துல சலாசம் பிரயாணம் செய்யறாங்க. அப்ப பிரயாணத்துல ஒருத்தர் கூட ஒருத்தர் போறாரு. அவர் பேரு ஹவ்வான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் கூட இருக்கிறார். அப்போ அந்த ஊர்ல சில அழகான பெண்களா இருக்கிறாங்க. மக்களோட இயல்பே அதுதானே, பெண்களை பார்த்தாலே நம்மளே அழகுபடுத்திப்போம் இல்லையா? அந்த நபர் உடனே கூடாரத்துக்கு போய் ஹவ்வான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர் போய் கூடாரத்துக்கு போய் நல்ல ட்ரெஸ்ஸா மாத்தி அத்தெல்லாம் பூசி நறுமணம் பூசி அந்த பெண்கள்கிட்ட பேச வெளியில வராரு. சலாசம் பாத்துறாங்க, என்னப்பா ஹவ்வான் என்ன வெளியில உட்காந்துருக்க அப்படியே, இல்ல நான் இனிமே ஒட்டகம் காணா போச்சு தேடுறேன் அப்படி போய் சொல்லிட்டாரு. அவர் பெண்களை பார்க்க தான் வந்தாரு. உலகத்துல பெரிய பாவை தெரியுமா, ஃபசாது தெரியுமா? பெண்கள் தான் ஃபசாது. உங்களுக்கு இபாதத்துல தொழுகையில ஆர்வம் ஏற்படல, தொழுகை எவ்வளவு தொழுதான ஆர்வம் ஏற்பட தேட்டம் ஏற்படல, தொழுது அடுத்து முடிச்சோட அடுத்த செகண்ட் வீட்டுக்கு போலாம், வீட்டு ஞாபகமா இருக்கு, தொழுகையில ஒரு இன்பம் வரல, குர்ஆன் ஓதி இன்பம் வரல, ஜகாத்துக்கு இன்பம் வரல, எதுக்குமே இன்பம் வரல, ஆசை வரல சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள் பார்வை ஹராமான பெண்கள் போயிருக்கும். உங்கள் பார்வை நீங்க ஹராம விட்டு தவிர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இபாதத்துல லத்தத் இன்பம் ஏற்படும். தொழுதுகிட்டே இருக்கும், இன்னும் அஜத் ஓத மாட்டாரா, தொழுகை நீட்ட மாட்டாரா, தொழுகை இன்னும் நீண்டாதா அப்படின்னு ஆசை வரும். பயம் நீக்க வேணா ஆசை வரும். பயானால பேசிட்டே போறாரு, பேசுற மொக்க போறாரு அப்படின்னு சொன்னா உங்கள் பார்வையில உங்க சிந்தனையில ஹராம் கலந்துக்குன்னு அர்த்தம். அதனால பெண்கள் சைத்தானுடைய மாய வலை, அதுன்னு தப்பிக்கிறோம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. சஹாபாக்கள் அந்த பெண்ணை பார்க்க வேண்டி வந்தாங்க. சலாசம் பார்த்துட்டாங்க, என்ன ஹவ்வான் வெளியில உட்கார்ந்து இருக்கிற, இல்ல நான் ஒட்டகம் காணா போச்சு அப்படியே அப்படின்னு போயிட்டாங்க. சலாசம் தெரிஞ்சு போச்சு இதுதான் வந்தாருன்னு சொல்லி. திரும்ப கொஞ்ச நாள் திரும்ப கேட்கறான், ஹவ்வான் ஒட்டகம் கிடைச்சு போச்சா, இல்ல நான் கிடைக்கல. திரும்ப சலாசம் இது பார்க்கும் போது தான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதனால அந்த சாபி சலாசம் கண்ணு ஒளிஞ்சு இருந்தாங்களாம். கடைசியா பிரயாணம் முடிஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்து மஸ்ஜித் காணிக்கிற சலாசம் தொழுறாங்க. அந்த சஹாபி தொழுது முடிஞ்ச சலாசம் கேட்கறாங்க, ஹவ்வான் ஒட்டகம் கிடைச்சு போச்சா அப்படின்னு. அப்ப அந்த நபர் சொல்றாரு, நாயுமே ஒட்டகெல்லாம் காணலாம் போல, நாயுமே விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல உடனே வேற எதுவுமே அந்த நபர் சொல்லல. பெண்ணை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லல, சலாசம் கேட்கல. ஒட்டகம் காணா போல சொன்ன உடனே சலாசம் சொல்றாங்களா, ரஹிமக்கும் அல்லா ரஹிமக் அல்லா 3 தடவை சலாசம் சொல்றாங்க. அல்லா உனக்கு பரக்கத் செய்யட்டும் சொல்றாங்களாம். அப்ப அந்த சஹாபி அறிவிக்கிறாங்களாம், அதுக்கப்புறம் சலாசம் என்கிட்ட அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை, சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒட்டகம் கிடைச்சு போச்சா கேட்டுட்டே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா ஒட்டகத்தை பத்தி சலாசம் என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் சொன்னா சலாசம் அவர் மனசை காயப்படுறதுக்காக வேண்டி சொல்லல, அவர் தவற உணர்றதுக்காக வேண்டி சொன்னாங்க. சலாசம் அவர் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதுக்காக வேண்டி இப்படி சொன்னாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. உமர் ரலியல்லாஹு ஒரு கூட்டத்தை ஒரு ஊருக்கு பிரயாணத்தை அனுப்புறாங்க. அந்த கூட படைத்தளபதியா ஹிர்ஹபீல் அப்படின்னு ஒரு சஹாபி படைத்தளபதி அனுப்புறாங்க. அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் சொன்னா ஃபுல்லா மது மாது சூது நிரம்பிய ஒரு ஊர். எங்க பார்த்தா அழகான பெண்கள், மது, எங்க பார்த்தா அப்படியே ஃப்ரீயா ரோட்லயே மது கிடைக்கும், அந்த மாதிரி ஊரு. அப்போ அந்த படைத்தளபதி ஹிர்ஹபீல் அப்படின்னு அவர் நபர் சொல்றாரா, தோழர்களே இந்த ஊர் ரொம்ப மோசமா இருக்குது, ஹராம் தலைவீச்சு ஆடுது, யாராவது தெரியாம பாவா செஞ்சுட்டா உடனே என்கிட்ட வந்து சொல்லிடுங்க, நான் உலகத்தை தண்டனை கொடுத்துறேன், அல்லாஹ் மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த விஷயம் உமருக்கு தெரிஞ்சு போச்சு. உமரை கூப்பிட்டு நீ அவ்வளவு பெரிய ஆளாப்பா, பாவம் செஞ்சா அவருக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் உள்ளது, அவர் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுப்பாரு, நீ எப்படி அந்த பாவத்தை அவர் செஞ்ச பாவத்தை வந்து என்கிட்ட சொல்லி நீ எப்படி சொல்லலாம், எப்படி அந்த பாவத்தை வெளிப்படுத்தலாம் என்பதாக உமரை தண்டிக்கிறாங்க. யாராவது பாவம் செஞ்சுட்டா அவருக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் உள்ள விஷயம், நம்ம அதை தலையிடக்கூடாது. ஏன் அந்த பாவம் செஞ்ச, உனக்கு யாரும் அதை கேட்க கூடாது என்பதா உமர் சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க, அல்லாஹ்க்கும் மத்தியிலும் உனக்கும் உள்ள மத்தியிலும் உள்ளது. அல்லாஹ் பாவத்தை மறைச்சு மன்னிக்கிறான். உங்களை இருட்டு இன்னும் சில சந்தர்ப்பத்தை வச்சு அல்லாஹ் பாவத்தை மறைக்கிறான். நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் நினைச்சிருந்தா பாவம் செய்த உடனே அவர் வாடையில உடம்புல துர்வாடை வர்ற மாதிரி வைக்கலாம், அல்லாஹ் முடியும். ஆனா அல்லாஹ் அப்படி வைக்கலையே. அல்லாஹ் பாக்குறது கண்ணியமா கம்பீரமா பாக்குறேன், நல்லா போறாரு வர்ற அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ் மறைக்கதான் விரும்புறான், மறைக்கிறவங்க நல்லா விரும்புறான், அல்லாஹ் மறைக்கிறான் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு பெண்மணி சொல்றாங்கன்னா, ஆயிஷாவே நான் மக்கால இருந்து ஏஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு வந்தேன், வரும்போது நான் ஒரு வாடகை ஒட்டகத்தை வாங்கி வந்தேன், அந்த ஒட்டகத்தோட வாடகை விட்டாங்க இல்லையா, அவர் என் காலை தீண்டிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷா ஒரு பெண்மணி சொல்றாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்கன்னா, ஹிஜ்ரன் மஹஜூரா,
பெண்மணியை மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, அதை வெளிப்படுத்தாதீங்க, அப்படி விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணா, தொட்டாரா இல்ல இவங்களும் இந்த பெண்மணி ஆசைப்பட்டாங்களா, அது எதுவுமே கேட்கல. ஆயிஷா சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஹிஜன் மஹஜுரா, மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, அதை அப்படியே வெளிப்படுத்தாதீங்க சொல்றாங்க. ஐஷா அதை தான் சொல்றாங்க, பாவத்தை மறந்துடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படுத்தாம மறந்து வாழுங்க என்பதாக ஐஷா சொல்றாங்க. அல்லாஹ்வும் அதை தான் விரும்புறான். அல்லாஹ் நீங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்க சொன்னா அல்லாஹால ஒருத்த பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லி அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க சொன்னா ஹதீஸ்ல வருது, அதே பாவத்தை உங்களை செய்ய வைக்காம அல்ல மௌத்த கொடுக்க மாட்டான். ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாரு, அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க, பகிரங்கப்படுத்துறீங்க சொன்னா அதே பாவத்தை வாழ்நாள உங்களை செய்ய வைக்காம அல்லாஹ் மௌத்த கொடுக்க மாட்டான். இன்னும் சொல்றாங்க ஹதீஸ்ல, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்திடுவானா, கேவலப்படுத்தா அல்லாஹ் மௌத்த கொடுக்க மாட்டான் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹாலா மக்கள் பாவம் செஞ்சா கேவலப்படுத்த மாட்டான், மன்னிச்சிடுவான். ஆனா மக்கள் எப்படி தெரியுமா, மக்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க என்பதாக ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதனால பாவத்தை மன்னிக்கலும் மறக்கலும். இன்னும் சொல்றாங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அந்த கூட்டம் எல்லாமே சாலிஹீன்களா இருந்தாங்க, யாருமே பாவம் செய்யல, எல்லாம் நல்ல மனசுலா இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டேன். இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தா அந்த மக்கள் எல்லாம் பாவம் செய்யலாம் மாறி போயிட்டாங்க. காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியுது, அவங்க பாவம் செய்யலனாலும் பாவம் செய்ய கூட்டத்தை குறை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதனால அல்லாஹ் அந்த குறை சொன்ன கூட்டத்தை, பாவம் செஞ்ச கூட அல்லாஹ் நன்மையா சாலிஹீன்களா மாத்திட்டான். இவங்க சாலிஹீன்களா இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை செய்ய வச்சுட்டா என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதனால பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை செய்யறவங்களை வெளிப்படுத்தக்கூடாது. மக்கள் ரெண்டே வகை தான், பெரியவங்க சொல்றாங்க, இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க, மக்கள் ரெண்டு வகை தான். ஒருத்தவங்க பாவம் செய்யக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க நன்மை செய்யக்கூடியவங்க. பாவம் செய்வங்களை இங்க பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும், அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிக்கட்டும், அப்படி துவா செஞ்சு போயிடலாம். அதை விட்டு இந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது. இன்னொருத்தவங்க நன்மை செய்யக்கூடியங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தா அல்லாஹ் கடைசி வரைக்கும் நன்மையை செஞ்சு வாழ வைப்பான், அப்படியே மௌத்த கொடுக்கணும் அப்படி துவா செய்யலாம். பாவம் செய்யங்களை பார்த்தா அல்லாஹ் கருணை காட்டு மன்னிச்சிருங்க அப்படி துவா செய்யுங்க. பாவம் செய்யங்களை பார்த்தா அல்லாஹ் கருணை மன்னிச்சு துவா செய்யுங்க. நன்மை செய்வங்களை பார்த்தா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இப்படியே வாழ வைக்கிட்டு அப்படின்னு சொல்லி துவா செய்யுங்க என்பதாக பெரியவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட குறைகளை விட்டு மன்னிச்சு மறந்து வாழக்கூடிய தௌஃபீக் எல்லாமே தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.